அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் ரெசிபி வீடியோ. நார்மல் சாப்பாடு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்கு பார்க்கலாம். 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிவிட்டு 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுட்டு 5 பூண்டு தட்டியிருக்கேன். குட்டி இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் இருந்தனால யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுப்பில் குக்கர் வச்சு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா நெய் ஊற்றிருக்கேன். நெய் வந்து ஜிஆர்பி நெய் 10 ரூபா பாக்கெட், ஒரே ஒரு பாக்கெட் தான் ஊற்றிருக்கேன். அதிகமாக நெய் ஊற்றணுமா திகட்ட ஆரம்பிக்கும் இல்லையா, அதனால் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். அதாவது 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். முன்னாடியே சோம்பு போட்டோம்னா தீஞ்சிரும், அதனால் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா சோம்பு போட்டிருக்கேன், முந்திரி எல்லாம். அதுக்கப்புறமா தாளித்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளியை இந்தமாரி போட்டுருங்க. நான் பெரிய தக்காளியை எடுத்தனால நிறைய இருக்க மாதிரி தெரியும். இது ஒரே ஒரு தக்காளி தான். தக்காளியும் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதில் 2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். ஓவராக தேங்காய் பால் ஊற்றணும்னா கொஞ்சம் திகட்டுன்றனால 2 கிளாஸ் திக்கான பால் ஊற்றிட்டு 2 கிளாஸ் நார்மல் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி. நான் 2 கிளாஸ் அரிசின்றனால 4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கர் மூடிடுங்க. கொஞ்சம் தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். நான் அரிசி ஒரு 1 ஹவர் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டுருங்க. தண்ணியும் அரிசியும் நல்லா கொதிக்கிட்டோம். ஒன்றோட ஒன்றா கொதிஞ்சதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டு மூடி ஒரு 4 விசில் விடுங்க. நான் விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான உதிரியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெசிபி வீடியோ போட சொல்லிட்டு இருந்தாங்களா, நான் எனக்கு டைம் இல்லாதனால போட முடியல. சரி இன்றைக்கி எப்படியா போடணும்னு சொல்லிட்டு காலையில் வீடியோ எடுத்து போட்டுட்டேன். இதுக்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வச்சா சூப்பராக இருக்கும். என்னோடய ரெசிபி வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.